ஆக்சுவலி இந்த என்எஃப்டிசி அப்படின்ற ஒரு இனிஷியேட் வந்து என்னென்னா பேட்ரியாட்டிக் மூவிஸ் வந்துட்டு மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி அவங்க காமிக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்த்த மூவி வந்து ஷாஹித் அப்படின்ற படம். இட்ஸ் அபவுட் எப்படி வந்து ஃப்ரீடம் நமக்காக வாங்கி கொடுத்துருக்காங்கன்றதை வந்துட்டு இந்த மூவிஸில் வந்து நிறைய காமிச்சிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மாதிரி அவங்க ஃப்ரீடம் வாங்கியிருக்காங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூவிஸில் தானே நம்ம பார்க்க முடியும். பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஆக்சுவலாக பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த படம்லாம் வரத்துக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்திருக்கோமே. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி ஃப்ரீடம் ஃபைட்டர்லாம் ஜெயிலில் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு இந்த நாடு சுதந்திரம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது இட்ஸ் ரியலி கிரேட் ஃபார் அஸ் டு பி அ இண்டியன். Hello everyone, recently I saw this biography of our famous freedom fighter Bhagat Singh. I have read about Bhagat Singh in history books and it was just quite limited to 3 paragraphs or some 1-2 pages. But seeing the 3-hour document, it moved me a lot. As a youth, it inspired me to be a better citizen, to be a better person, to serve for the country. We have to do for a nation, nation comes first. Thank you. என் பெயர் முதல்வன் பக்தி. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பிறந்தவன் 1943 பிறந்தவன். அதனால் இண்டிபெண்டன்ஸை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். அந்த காலத்து இண்டிபெண்டன்ஸ் அது வந்து எப்படி மக்கள் எவ்வளோ தேசத்தில் பக்தியோடு இருந்தாங்கன்றதை நாங்களாம் நேரடியாக பார்த்தவங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் ஃபாதர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், ஒரு 2.5 years குவிட் இண்டியா மூமெண்ட்டில் ஜெயிலில் இருந்தார். அதனால் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரத்தை இப்போ நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். பாரத தாய்க்கோ இந்த தேசத்துக்கோ யாரும் கொஞ்சம் கூட நன்றி காட்டுறதா தெரியல. என்னை பொறுத்த வரையிலும் யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ப்ரெசண்ட்டு யங்ஸ்டர்ஸுக்கு வந்து சுதந்திரம் எப்படி கிடைச்சது என்னங்கிறத வந்து அடிமேல் அடித்த மாதிரி போட்டு காமிக்கணும். அவங்க எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜ்லையும் எல்லா இடத்துலையும் இப்போ காமிக்கணும். எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்தெல்லாம் காமிக்கணும். சுகபோகமாக இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லோரும் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு. இந்த மூவி பார்த்ததுனால நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் வாங்கி தந்தாங்க. அப்புறமா நம்ம இப்போ சொகுசாக இப்படி உக்காந்துட்டு இருக்கிறது அவங்க அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த ஃப்ரீடம்காக. சாப்பாடு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்ம இப்போ ஏசியில் உக்காந்துட்ருக்கோம். ஆனால் அவங்க அப்போ வந்து இப்போ ஃப்ரீடம் வாங்கி கொடுத்ததுனால நம்ம இப்போது ஃப்ரீடமாக வந்து இங்கே வந்து சுற்றிட்டுருக்கோம். இந்த படத்தில் நம்மளுக்கு என்ன வந்து பார்த்தப்ப தெரிஞ்சிச்சுன்னா அப்போ எவ்வளோ கஷ்டம் அவங்க பட்டாங்க, எப்படி ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க, எவ்வளோ பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து அதுலேருந்து நம்மளுக்கு அந்த மூவிலேருந்து தெரிஞ்சிச்சு. ஹாய், இன்றைக்கி என்எஃப்டிசியில் வந்திருக்க இந்த பகத் சிங்கோடைய இந்த படம் வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா புத்தகங்கள் நிறையா படிச்சிருக்கோம், ஆடியோவை கேட்டிருக்கோம், யாராச்சும் சொல்லி கேட்டிருக்கோம். ஆனால் அந்த படமாக இதில் பார்க்கும்போது அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு நல்லாவே புரியும். இதில் ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருக்காங்க. பட் அதில் உண்மையாக நடக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அது நல்லா உணர முடியும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்எஃப்டிசியில் இது காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்படிலாம் வந்து பார்க்க முடியுமா, எங்கேயாச்சும் தேடி இருப்போமா அப்படிலாம் தெரியல. பட் இதை காட்டும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு. நிச்சயமாக எல்லாருக்கும் ஆகஸ்ட் 15 வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் படம் இருக்குது. பழைய ஹிந்தி படம் அதெல்லாம் பார்க்கணும் நான். சரி, இப்போ தான் அதில் ஒரு 5 வில்லன்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு 8 வருஷம் கழிச்சு ஹிந்தி சினிமாவில் பெரிய வில்லன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நல்ல சப்ஜெக்டு. இன்னைக்கு பகத்சிங் பற்றி பார்த்தோம். தமிழில் ஒரு படம் இருக்குது, படம் இருக்குது. ஒரு ஃப்ரீ ப்ரோக்ராம் நல்லா வந்து பாருங்கள். ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங் இருக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹர்கர் திரங்காக்கு கூப்பிட்டு ரொம்ப நன்றி. இந்த படம் பார்க்கும்போது தான் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காக இவங்கெல்லாம் எவ்வளோ போராடிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அப்புறம் படத்தில் பகத்சிங்காக நடித்தவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க அம்மாவாக நடித்தவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முகமது ரஃபி சாபோட வாய்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு இதை கொடுத்துச்சு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு இமோஷ்னலாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பார்த்து நான் அழுதுட்டேன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. என்எஃப்டிசி ப்ரொடியூஸ் பண்ண யூரி மூவி ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுக்காக சோல்ஜர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ண ஸ்டோரியை வந்து அங்கே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் டூ குட். என்எஃப்டிசி தாகூர் ஃபிலிம் தியேட்டரில் வந்து நாங்கள் ஊரி மூவி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்தியன் ஆர்மி பற்றின ஒரு மூவி இருக்குது. எங்களோட இந்த மியூசிக்கோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மூவி போட்டது வந்து எங்கள் எல்லாருக்குமே எங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே ஒட்டி இது போட்டதுனால எங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு சுதந்திர அந்த ஃபீலிங் ரொம்ப சூப்பராக புரிய வந்தது. என்எஃப்டிசி ப்ரெசென்ட் பண்ண ஒரு படம் ஊரின்னு சொல்லிட்டு பேட்ரியாட்டிக் ஃபிலிம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். 3 Indians should watch this film.
எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஒரு மிஷன் எடுத்துகிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இட் வாஸ் ரியலி குட் அண்ட் இன்ஸ்பைரிங் ஃபார் அஸ். அந்த ஒரு மிஷன் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஸ் பின்னுக்கு இருந்து ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் பற்றி வி காட் டு நோ. இட் வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங். எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் இந்த படம் எதாச்சும் வந்தேன் இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ நல்லா இருந்தது. இந்தியன் ஆர்மி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. படம் பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது அதுமாரி இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இது ஒவ்வொருத்தர் இந்தியன்களும் பார்க்கணும். இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி நடத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதாச்சும் இந்த பக்கம் வந்தேன், ஃபங்க்ஷன் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நான் இந்த காலேஜ் வந்து என்எஃப்டிசி ப்ரெசென்ட் பண்ண உரி மூவியை பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு உரி மூவி. லைக் நம்ம ஆர்மிஸ் வந்து அவங்க லைஃப் எங்கள் லைஃப்காக அவங்க லைஃப் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு அந்த மூவி ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஸோ சல்யூட் டு இந்தியன் ஆர்மி. தேங்க்யூ. எங்கள் காலேஜ் மூலமாக அந்த ஊரி படம் பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்தியன் ஆர்மி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்தியன் ஆர்மி சல்யூட். கவர்மெண்ட் இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. மிலிட்ரிஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இதுலேயே இப்போ தான் நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லப்போனால். ஆனால் சூப்பராக தான் இருந்துச்சு இந்த மூவி. நான் வந்து இன்னைக்கு எங்கள் அக்கா காலேஜில் இது பணம் போடுறாங்கன்னு ஃப்ரீ டிக்கெட்டுன்னு சொல்லி வந்தேன். அது கூட வீரபாண்டி கட்டபொம்மன் படத்துக்கு தான் வந்தேன். ஆனால் எனக்கு வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் தெரியும் ஃப்ரீடம் பற்றி. பிரிட்டிஷர்ஸ் இந்த நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க, ஆட்சி பண்ணாங்க, அப்புறம் இது திருப்பியும் போயிட்டாங்க. அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அப்புறம் அதை தான் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு போராளியோட கதையை இவங்க சொல்லியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு கதை. இது அந்த காலத்துலேயே இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்து இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வச்சு பண்ணுறது இது வந்து என்னால் செம்மையாக இருக்குது. ஆனால் இது படமும் நல்லா இருந்துச்சு, கதையும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. இதே மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி படமாக எடுத்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிது. ஐ திங்க் 1952 வந்து பக்கத்தில் இருந்த நண்பர் சொன்னேன். ஆக்சுவலி இந்த படத்தை நான் 2வது தடவை பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் அவ்வளோ ஃபீல் இல்லை. இந்த தேட்டரில் பார்க்கும்போது தான் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த மாதிரி தெரியும். இந்த படத்தை பற்றி சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை. இப்போ இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு கலைஞன், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு 3-4 தடவை சொல்லுவாங்க இல்லையா, அந்த சென்டிமெண்டல் கிரியேட் சொல்லுவாங்க. நம்ம சினிமா பார்த்து அழுறதெல்லாம் நானே ஒரு 4 இடத்துல அழுதுட்டேன். அந்த தங்கச்சி அந்த குழந்தை தூக்கி தண்ணியில் போடும்போது எல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயத்தை ரிமைண்ட் பண்ணுது. நல்ல தங்கால் பெண்ணு, நல்ல தங்கால் ஸ்டோரிலாம் உள்ளே கொண்டு வரும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் அந்த ஃபீல் இருக்கா இல்லையான்னு தெரில. இந்த அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தை அவ்வளோ அழகாக இந்த பிக்சரைசேஷன் பண்ணி அவ்வளோ அழகாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சொசைட்டிக்கு அவ்வளோ அற்புதமான விஷயம். படம் பார்த்தோம், பராசக்தி ரொம்ப பிரமாதமான படம். இந்த காலத்துக்கும் கலைஞர் வாசனை வந்து அப்படியே பொறுத்துருக்காங்க. அது வந்து நடிகர் திலகம் வந்து அவருடைய முதல் படம் மாதிரியே தெரியல. பேசுகிற ஒவ்வொரு வசனமும் மாடுலேஷனும் அந்த மாதிரி வந்து நடத்தி இருக்கேன். சின்ன வயசில் பார்க்குற கூட அவ்வளோ எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ தான் நான் அது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்த படத்தை வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஹர் கர் திரங்கா, ஹர் கர் திரங்கா, ஹர் கர் திரங்கா, ஹர் கர் திரங்கா, ஹர் கர் திரங்கா.